திலீப்குமார், மாவட்ட கழக செயலாளர், சென்னை மத்திய தெற்கு மாவட்டம். இந்த சேப்பாக்கம் பகுதி 62ஆம் வட்டத்தில் சிந்தாரிப்பேட்டை பாக எண் 28 வந்து இன்னைக்கு இறுதி நாள் என்பதனால வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வந்து எங்களுக்கு தெரிந்த எங்கள் கட்சி உறுப்பினர் மற்றும் எங்களுக்கு தெரிஞ்ச வாக்காளர்கள் சந்தித்து அந்த பிஎல்ஓ ஃபார்ம் முறையாக ஆஃபீஸர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டீங்களா கொடுத்துட்டீங்களா அப்படின்னு வந்து நம்ம வட்ட செயலர் பிரகாஷ் வந்து போயிட்டு நிர்வாகிகளை கூட வச்சுட்டு 4 பேர் கூட போய் கேட்டிருக்காங்க. அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போகிறப்ப அவங்கள கேட்டால் உங்கள் வட்டச்சில தான் எங்கள் வந்து கை வந்தான்றாங்க. அப்படி கேட்டால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வாலண்டியராக கூப்பிட்டு ஏன் எதுக்குன்னு தெரில ரொம்ப சரமாரியாக தாக்கிட்டாங்க. பையன் பயத்தில் எங்கேருந்து அலறி அடிச்சு ஓட்டிட்டான். நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வரப்போ எங்கள் கிட்டே அப்படி தான் பேசுகிறாங்க. வீடியோ எடுத்தா விட்டுருவேன், வீடியோ எடுத்தா எல்லாரையும் விட்டுருவேன், பார்த்துக்குங்க, இப்படி தான் பேசுகிறாங்க. ஒரு முறையெல்லாம் தான் பேசுகிறாங்க. திமுக சேர்ந்தவங்க தான், வேற கிடையாது. அவன் பேரும் தெரியல, எனக்கு எல்லாம் திமுக சேர்ந்த நிர்வாகி தான். ஆமா, என் வட்டச்செயலர் தான். அதுதான் கேக்குறேன். பூத்துல நாங்க வரணும், நீங்க இருக்கிறீங்க பூத்துல. இது பிஎல்ஓ சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் வந்து அப்பாயின் பண்ணிக்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஎல்ஓ ஆபீசர். உங்களுக்கு என்ன வேலை பூத்துல? இப்ப நாங்க பூத்துல இருக்க, நீங்க பூத்துல இருக்க தானே. என்ன பூத்துல வேலை இவங்களுக்கு, திமுக ஆளுங்களுக்கு? அவன் என்ன நாயா இல்ல இதுவா போட்டு அந்த மாதிரி வச்சிருக்காங்க போட்டு. ஆனா இவர் போன விஷயம் உள்ள பிஎல் ஆபீசர் போயிட்டு இந்த மாதிரி பேர் என்னப்பா கார்த்திக் நபருக்கு வந்து பாம் வந்து தரல, பாம் இருக்கான்னு கேட்க போயிருக்காப்ல. எஸ்ஐஆர் ஃபார்ம் கேட்க போயிருப்பா, அவ்வளவுதான். இதான் அந்த விஷயம். இதுதான் கேட்க போறப்ப வாலண்டியரா வந்து இடிச்சிட்டு, அவங்களே வாலண்டியரா வந்து இடிச்சிட்டு அங்க கேமரா பார்க்க சொல்லுங்க, கேமரா எடுத்து புதைய எடுத்து சொல்லுங்க, கேமரா பார்க்க சொல்லுங்க. வாலண்டியரா வந்து இடிச்சிட்டு சரமான தாக்கிக்கிறாங்க பாருங்க. அடிவான பையன் சரமான தாக்கிக்கிறாங்க போட்டு. திமுக ரவுடிசம் பண்றாங்க. என்ன அநியாயமா இருக்கு கேக்குறேன். இது பூத்துக்குள்ள வரக்கூடாதுன்னா அப்ப உங்களுக்கு பூத்துல வரது உரிமை கிடையாது. இந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட இது கட்சி சந்தேகம் உள்ள வரக்கூடாது தெரியுமா தெரியாது உங்களுக்கு? ஏற்கனவே உங்க 2 பேருக்கு ஏதாவது பகை இருக்கும்? எதுவுமே கிடையாது, பகலாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தெரிஞ்ச ஆளுங்க தான். இவங்க எல்லாம் யாருக்கும் பகலாம் கிடையாது, யாருக்குமே எல்லாம் தெரிஞ்ச ஆளுங்க தான். இங்க நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்? ஸ்டேஷன்ல புகார் கொடுக்க போறோம். நாங்க தலைமை சொல்லியாச்சு, தலைமை புகார் சொல்லியாச்சு, புகார் கொடுக்க போறோம் ஸ்டேஷன்ல.